அது காலங்காத்தாலே சரக்கு போடுற குரூப். அப்படி ஒரு குரூப் இருக்குது அரசியல். எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. காலங்காத்தாலேயே அவனுங்க 2 இட்லி எடுத்து நேரா இட்லியே எடுத்துருவானுங்க. அதில வாய்க்கு கொண்டு போனோம்னா, அப்படின்னு கட்சியில எடுத்துட்டு பொண்டாட்டி வந்துட்டு அப்படி தள்ளி விடுவா. போயிட்டு வாயில விடும். அதுக்கு இவங்க 2 பேருக்கு போடணும். புரியுதுங்களா? அது அந்த மாரி கேஸுங்க அதுங்கெல்லாம். ஒரு பேச்சு அவர் எவ்வளோ பெரிய ஆளு. அவர் முதல்வர் அவர் வந்து எப்படி சொல்றாரு? நிறைவேத்துன்னு சொல்றாரு. 5 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு சொல்றாரு. உங்களுடைய எதிர்பார்ப்ப நிறைவேற்றுவோம். அதானே பேச்சு. அதுக்கு தானே என் முதல்வர் அவர் இருக்காரு. நிறைவேத்திட்டு தானே அவர் வந்துட்டு பேசுறாரு. இவ்வளவு அட்வர்டைஸ்மென்ட் குடுத்தாரு. அதுல ஏதாவது உனக்கு புரிஞ்சுதா? உன்னுடைய தலைவன், எதிர்க்கட்சி தலைவன், உங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலர், அவர் ஏதாவது ஸ்டாலின் குடுத்த அட்வர்டைஸ்மென்ட் ஏதாவது ஒண்ணு தப்புன்னு பேசினாரா? நீங்கலாம் இவ்வளவு காலமா என்ன பேசிட்டு இருந்தீங்க? 502 வாக்குறுதிகள், எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றினால் ஆய்ப்புன்னு நீங்க எவ்வளவோ பேசுனீங்க. யாராவது ஸ்டாலின் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா. அதுல ஒண்ணு தப்பு அப்படின்னு யாராவது சொன்னீங்களா? அன்புமணி ராமதாஸ்ல இருந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் ஏன் சொல்லல நீங்க? ஒப்பிட்டு சொல்றாரு 2016 டு 2021, 2021 டு 26 அப்ப நடந்தது, இப்ப நடந்தது அப்படி சொல்லிட்டு தொடர்ந்து போட்டாரு 3 நாளைக்கு. உங்களால பதில் சொல்ல முடிஞ்சுதா? மறுக்க முடிஞ்சுதா உங்களால? அப்போ அவர் அது எவ்வளவு யோக்கியதை உள்ளவர் அவர் அது கேட்கறதுக்கு அந்த மக்கள் கிட்ட. நீ உன் வாயால எடுத்துக்கிட்ட. இல்ல ஆட்சி காலம் முடிந்த பிறகு அதை கேட்கிறாரு. ஏங்க ஒரு ஆட்சி காலத்துல செஞ்சுட்டு அவர் கேட்கறாருங்க. இன்னும் மறுபடியும் என்ன கொடுங்க நான் நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு. அதான் அது வாக்குறுதி. எங்களை நீங்க பதவியில உட்கார வச்சீங்கன்னா இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு. அப்போ உங்களுடைய இது 6 சிலிண்டர்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி. அவர் ஆட்சியை முடிச்சிடணும்னு தானே சொன்னாரு. அவர் எப்ப சொன்னாரு? ஆட்சியை முடிச்சிடணும்னு தானே சொன்னாரு 6 சிலிண்டர்னு. நீ அப்ப கேட்க வேண்டியதானே, எடப்பாடி என்ன ஆட்சி முடிச்சிடணும் 6 சிலிண்டர் தர இருக்கும்போது ஒரு 2 சிலிண்டராவது கொடுத்துருக்கலாமையா அப்படின்னு கேட்டியா நீ? அப்ப எங்க போச்சு உன் புத்தி? புரியுதுங்களா? இவங்கெல்லாம் நிதானத்துல எல்லாம் இல்ல. அருவருப்பா இல்ல? தமிழனுடைய பண்பாடு என்ன? அவங்க ஒரு நடிகை. அது இதுங்கெல்லாம் எதுல இருக்குது பாருங்க. இதுங்கெல்லாம் இவனுடைய வேலையே அதுதான். ஆட்சிக்கு வர வேண்டியது, நல்லா கொள்ளையடிக்க வேண்டியது, அதிகாரத்தை சுவைக்க வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது. அப்பதான் இந்த வார்த்தை எல்லாம் வரும். புரியுதுங்களா? பொறுப்போட இருந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் வரவே வராது. ஒரு பேச்சு அப்படின்றது எவ்வளவு பெரிய விடயம் அப்படின்றது அண்ணா கிட்ட இருந்து கத்துக்கிறணும். கலைஞர்கிட்ட இருந்து எல்லார்கிட்ட இருந்து கத்துக்கிறணும். எம்ஜிஆர் கிட்ட இருந்தாவது நீ கத்துக்கிறணும். எம்ஜிஆர் இந்த மாதிரி அவதூற ஒருத்தர் ஒரு முறை பேசியிருப்பாரா அவரு? அவரு கருணாநிதி பாரு, வேற ஒருத்தர் கருணாநிதினா சொக்காய் பிடிச்சி எடுத்துருவாரு. தெரியுமா? ஏன் நீ யார் பேசுறதுக்குன்னு?